வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரண மோட்டிவேஷனல் பேச்சு கிடையாது. உங்கள் வாழ்க்கையை அமைதியாக மாற்றிவிடும் ஒரு மன உளவியல் யுத்தம். கெஞ்சாதே, மயக்க கற்றுக்கொள். இந்த ஒரு வரிக்குள் தான் பெரிய சக்தி இருக்கு. ஒருவரிடம் அன்பு கிடைக்கணும், கவனம் கிடைக்கணும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு போனால நீங்கள் இழப்பது அவங்களை இல்ல, உங்கள் மதிப்பு. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் மிக ஆழமாக சொல்கிறார். இப்போ ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை நாம் யாராவது ஒருவரிடம் அன்பு கேட்டு கெஞ்சியிருக்கிறோம்? அவர்கள் பேசணும், அவர்கள் கவனம் தரணும், அவர்கள் நம்மை விட்டு போகக்கூடாதுன்னு உள்ளுக்குள் பயந்து நம்ம சுயமரியாதையை மறந்து நடந்திருக்கிறோம். முதலில் அது அன்பு மாதிரி தோன்றும். நாம் உண்மையா நேசிக்கிறோம், அதனால்தான் இப்படி நடக்கிறோம் என்று நம்மளையே நாமே நம்ப வைப்போம். ஆனா உண்மையில அது அன்பு இல்ல. அது ஒரு பயம், இழந்துடுவோமோ என்ற பயம். இந்த பயம்தான் ஒரு மனிதனை மிகவும் பலவீனமாக மாற்றுகிறது. அந்த பலவீனம் வெளியில் தெரிய ஆரம்பித்தவுடனே உங்களை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இவருக்கு நம்மளைத் தவிர வேற எதுவும் இல்லை, இவரை எப்போதும் நம்ம கட்டுப்பாட்டில வச்சிருக்கலாம் என்று. அந்த நிமிஷத்திலிருந்து அன்பு சமநிலையில் இருக்காது. ஒரு பக்கம் மட்டும் அதிகமாகவும் மற்றொரு பக்கம் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளவு கெஞ்சுகிறீர்களோ அவர்கள் அவ்வளவு தூரம் விலகுவார்கள். நீங்கள் எவ்வளவு பிடித்து பிடித்து வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் தப்பித்துப் போக நினைப்பார்கள். இதுதான் மனித மனதின் உளவியல். ஒரு விஷயம் மிகவும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதற்கான மதிப்பு குறைந்துவிடும். அது ஒரு மனிதரானாலும் அதேதான். நீங்கள் எப்போதும் கிடைக்கிறீர்கள், எந்த நேரத்திலும் அழைத்தால் வருகிறீர்கள், அவர்கள் தவறாக நடந்தாலும் மன்னித்து விடுகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு உங்களை இழப்போம் என்ற பயமே இருக்காது. பயம் இல்லாத இடத்தில் மதிப்பு இருக்காது. மதிப்பு இல்லாத இடத்தில் அன்பு நிலைக்காது. அதனால்தான் இந்த ஒரு வரி மிகவும் முக்கியம். கெஞ்சாதே, மயக்க கற்றுக்கொள். இங்கே மயக்கம் என்றால் ஏமாற்றுவது கிடையாது, உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்வது. உங்கள் நேரம், உங்கள் உணர்வு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு கொடுப்பது. நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்த உடனே உங்களை இழக்கலாமா என்ற ஒரு பயம் மற்றவர்களின் மனதில் உருவாகும். அந்த பயம்தான் அவர்களை உங்களிடம் பிடித்து வைத்திருக்கும். அதனால் இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இது ஒரு சாதாரண பேச்சு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி மதிப்புடன் நிற்க வேண்டும் என்று சொல்லும் ஒரு வழி. இப்போது இதை ஆழமாக புரிந்து கொள்ள சுவாமி விவேகானந்தர் கூறும் சில முக்கியமான உளவியல் ரகசியங்களை பார்க்கலாம். விதி 1: உன்னை நீ மதிக்கவில்லை என்றால் உலகம் மதிக்காது. ஒரு மனிதன் தன்னை தானே குறைத்து பார்க்க ஆரம்பிச்சா அவன உலகம் உயர்த்தி பார்க்காது. இது ஒரு கடுமையான உண்மை. நம்மில் பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்மை விட மற்றவர்களை அதிகமாக முக்கியமாக்கி விடுவது. அவர்களின் கவனம், அவர்களின் அன்பு, அவர்களின் பிரசன்ஸ், இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது என்று நாமே நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். நீங்கள் எப்போதும் ப்ளீஸ் என்னை விட்டு போகாதே, நான் உன்னாலதான் இருக்கேன், நீ இல்லாம நான் எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்ப்பதற்கு உண்மையான அன்பு மாதிரி தோன்றலாம். ஆனா அவர்களுடைய மனசுல என்ன நடக்குது தெரியுமா? ஒரு எண்ணம் மெதுவாக பதியும். இவன் நம்மை விட பலவீனமானவன், இவனுக்கு நம்மை தவிர வேற வழியே இல்லை, இவனை எப்போதும் நம்ம கண்ட்ரோல்ல வைத்திருக்கலாம். இந்த ஒரு எண்ணம் வந்த நிமிஷத்திலிருந்து அந்த உறவு சமநிலையில இருக்காது. முதலில் அவர்கள் உங்களை கவனிப்பார்கள், பிறகு அவர்கள் உங்களை பழக்கமாக எடுத்துக்கொள்ளுவார்கள். அதற்குப் பிறகு அவர்கள் உங்களை ஒரு ஆப்ஷன் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த இடத்துல அன்பு ரிஸ்பெக்டாக மாறாது, அது கண்ட்ரோலாக மாறும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் எப்போதும் அவைலபிள் ஆக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள்.
நீங்கள் தாமதமாக பதில் கொடுத்தாலும் கூட அவர்கள் எரிச்சலடைவார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களை நீங்களே அந்த இடத்திற்கு தள்ளிவிட்டீர்கள். ஒரு முக்கியமான விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்கள் உணர்வுகளை வைத்து உங்களை மதிக்காது. நீங்கள் உங்களை எப்படி நடத்திக் கொள்கிறீர்கள் என்பதை வைத்துதான் மதிக்கும். நீங்கள் உங்களை மதிக்காமல், உங்கள் நேரத்தை மதிக்காமல், உங்கள் மனதை யாருக்காகவும் கீழே இறக்க ஆரம்பித்தால், மற்றவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அதனால மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? மற்றவர்களிடமிருந்து இல்ல, உங்களிடமிருந்து. நீங்கள் உங்கள் மனதுக்குள் ஒரு லைன் வரையணும். என்னுடைய மதிப்பு யாராலும் தீர்மானிக்க முடியாது. அவர்கள் பேசவில்லை என்றால் நீங்கள் உடைந்து போகக்கூடாது. அவர்கள் கவனம் தரவில்லை என்றால் நீங்கள் கெஞ்சக்கூடாது. அவர்கள் விலகினால் நீங்கள் ஓடிப்போகக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் அமைதியாக உங்களை நீங்களே பிடித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனியாக நின்றாலும் தன் மதிப்பை காப்பாற்றிக் கொள்கிறான் என்றால் அவனை யாராலும் எளிதாக குலைக்க முடியாது. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ரெஸ்பெக்டாக மாறும். அந்த ரெஸ்பெக்ட் தான் அட்ராக்ஷனாக மாறும். அதனால் முதல் செய்ய வேண்டியது ஒன்றுதான், உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்த நிமிஷத்திலிருந்து உலகமும் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். வீதி 2. சைலன்ஸ் தான் மிகப்பெரிய பவர். எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் என்று நினைக்காதீர்கள். நம்மில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். யாராவது நம்மை தவறாக புரிந்து கொண்டால் உடனே நம்மை நிரூபிக்க முயற்சிக்கிறோம். நம்மள ஜஸ்டிஃபை பண்ணிக் கொள்ள வேண்டும். நம்மால் தவறு நடக்கவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். ஆனா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். அதிகமான விளக்கங்கள் கொடுப்பது பல நேரங்களில் உங்களை பலவீனமாக காட்டும். நீங்க பேசாம இருந்தா அவர்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னாச்சு? போன்றான் நம்ம மாறிட்டான். முன்னாடி இப்படி இல்லையே. இந்த கேள்விகள் அவர்களுடைய மனசுக்குள்ள உருவாகும். அந்த யோசனைதான் மெதுவாக உங்கள் மீது கவனத்தை அதிகரிக்கும். ஒரு மனிதன் எப்போதும் கிடைக்கிறான், எதையும் உடனே எக்ஸ்பிளைன் பண்றான் என்றால் அவனை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாகிவிடும். எளிதாக புரிந்த மனிதனை மனம் அதிக நேரம் நினைக்காது. ஆனா ஒரு மனிதன் அமைதியாக மாறினால் அவனை புரிந்து கொள்ள முடியாத நிலை வரும். அந்த புரியாத தன்மையே ஒரு ஈர்ப்பை உருவாக்கும். இதுதான் மனித மனதின் உளவியல். மூளை எப்போதும் புதிர்களை விரும்பும். எளிதாக கிடைத்த பதில்களை அது மதிக்காது. ஆனா கிடைக்காத பதிலை அது தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் அதிகமா பேசுறப்பே அவன் வேல்யூ குறையும். ஏன்றால் அவன் எல்லாவற்றையும் வெளியே காட்டி விடுகிறான். அதே மனிதன் சைலண்டா இருந்தா அவன் பிரசன்ஸ் அதிகமாகும். அவன் பேசாம க்ஷணம் இருந்தாலும் அவன் பற்றிய எண்ணங்கள் மற்றவர்களின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் ஒரு முக்கியமான மாற்றம் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் பேசாம இருந்தா எதிரியே இருந்தாலும் நீங்கள் இல்லாத இடத்திலும் கூட உங்கள் பிரசன்ஸ் உணரப்படும். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக விலகி நின்றால் அது ஒரு பெரிய மெசேஜ் ஆகும். எந்த வார்த்தையும் பேசாமல் சொல்லப்படும் மெசேஜ். ஒரு சண்டையில கூட இதை கவனித்து பாருங்கள். நீங்கள் கோபத்தில் அதிகமாக பேசினால் விஷயம் பெருசாகும். ஆனா நீங்கள் அமைதியாக இருந்தால் முன்னால் பேசும் மனிதனே தன்னுடைய தவறை யோசிக்க ஆரம்பிப்பான். அதனால்தான் சில நேரம் பேசாம இருப்பது சண்டையை வெல்லும் யுத்தம். இங்கே சைலன்ஸ் என்றால் பயந்து பேசாமல் இருப்பதில்லை. அது ஒரு கட்டுப்பாடு. எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கும் ஒரு நிலை. நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்தவுடன் உங்கள் மதிப்பு தானாக அதிகரிக்கும். அதனால் இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியே மிகப்பெரிய பதில். நீங்கள் அமைதியை கற்றுக்கொண்டால் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். அந்த முயற்சிதான் உங்கள் மீது ஈர்ப்பாக மாறும். விதி 3. கெஞ்சின அன்பு நீடிக்காத ஒரு நிமிஷம். அமைதியா யோசிச்சுப்பாரு.
நீ கெஞ்சினா தான் யாராவது உன்னோட பேசுறாங்கன்னா, அது உண்மையான அன்பா? இல்ல, அது பரிதாபம். அன்பு என்றால் என்ன? அது தானாக வரவேண்டிய ஒன்று. யாரையும் அழுத்தி, கெஞ்சி, பிடித்து வைத்து பெற வேண்டிய ஒன்று அல்ல. ஆனா, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது? ஒருவர் வந்து திடீர்னு தூரமா ஆரம்பிச்சா, நம்ம மனசு உடனே பதற ஆரம்பிக்கும். நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? ஏன் பேச மாட்டாங்க? என்ன ஆச்சு? இந்த கேள்விகள் நம்ம உள்ளுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அந்த பயத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒரு மெசேஜ் அனுப்புறோம். ரிப்ளை வரலன்னா, இன்னொரு மெசேஜு, அதுக்கும் பதில் இல்லன்னா கால், அதுக்கும் பதில் இல்லன்னா மீண்டும் மீண்டும் முயற்சி. நீங்க நினைப்பது என்ன? நான் முயற்சி பண்றேன். ஆனா, நான் வந்து அன்பை காப்பாத்துறேன். ஆனா, அவங்களுடைய மனசுல என்ன நடக்குது தெரியுமா? ஒரு எண்ணம் வரும். ரொம்ப தெளிவா உருவாகும். இவனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இவன் எப்படியும் வந்து நம்மள விட்டு போக மாட்டான். நாம் எவ்வளோ தள்ளினாலும் இவன் திரும்பி வருவான். இந்த எண்ணம் வந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் வேல்யூ மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நெனச்சுக்கோ. ஆப்ஷன் இல்லாதவன், வேல்யூ இல்லாதவன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வேறு எந்த முன்னுரிமையும் இல்லாமல் ஒரே ஒரு மனிதரை சுத்திதான் வாழ ஆரம்பித்தால், அவன் ஒரு சாய்ஸ் இல்ல, ஒரு பழக்கமாக மாறிடுவான். பழக்கத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதை எப்போது வேண்டுமானாலும் புறக்கணிக்கலாம். இங்கே இன்னொரு பெரிய உண்மை இருக்கு. நீங்க கெஞ்சும்போது அவங்களுக்கு அன்பு வராது. பரிதாபம் தான் வரும். அந்த பரிதாபமும் கொஞ்ச நாள்ல எரிச்சலா மாறும். ஏன் ரப்பூனு மேம் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றான்? ஏன் புரிய மாட்டேங்கிறான்? ஏன் இவ்வளோ கிளிங்காக இருக்கான்? இப்படி நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் தூரம் விலகுவாங்க. நீங்க இன்னும் கெஞ்சுவீங்க. அவங்க இன்னும் தள்ளுவாங்க. இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிளாக மாறும். அதனால இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கெஞ்சுவதை நிறுத்த வேண்டும். ஒருவர் உங்களை தவிர்க்க ஆரம்பிச்சா, நீங்க அவர்களை துரத்த வேண்டிய அவசியம் இல்ல. அவர்களிடம் எக்ஸ்பிளனேஷன் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதற்கு பதிலாக அமைதியாக ஒரு படி பின்வாங்க வேண்டும். அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பாதீங்க. அவங்களை கால் பண்ணாதீங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாவ தொடர்ந்து செக் பண்ணாதீங்க. முதல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத மனசு ஒத்துக்கொள்ளாது. அவங்கள இழந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கும். ஆனா, அந்த ஒரு கட்டத்தை கடந்து சென்றால், நீங்கள் உங்களை மீண்டும் கண்டுபிடிப்பீர்கள். முக்கியமாக, அவர்களின் மனசுல ஒரு கேள்வி தோன்றும். ஏன் இவன் இப்படி மாறிட்டான்? ஏன் இவனத்து நம்ம பின்னால் வரமாட்டான்? அந்த கேள்விதான் உங்கள் வேல்யூவ மீண்டும் உயர்த்தும். நினைவிலவை நீங்க ஓடினா, அவர்கள் தொரத்த மாட்டாங்க. நீங்க நின்றா, அவங்கள்ட்ட திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால, அன்பிற்காக ஒருபோதும் பிச்சை எடுக்காதீர்கள். கெஞ்சினால் கிடைப்பது உறவு இல்லை, மதிப்பு இல்லாத ஒரு பழக்கம்தான். உங்கள் மதிப்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உண்மையான அன்பு உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். விதி 4. உன் வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டிங்கா உருவாக்கு. நீங்க ஒரே ஒரு மனிதரை சுத்தி தான் வாழ்றீங்கன்னா, உங்க வாழ்க்கை மெதுவாக சுருங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு மனிதன்தான் உங்க உலகம், உங்க மகிழ்ச்சி, உங்க கவனம் என்று நினைக்க ஆரம்பிச்சா, நீங்க உங்களையே இழந்து விடுவீர்கள். முதலில அது அன்பு மாதிரி தோன்றும். அவர்களுடன் பேசுறது, அவர்களுடன் நேரம் செலவிடுவது, அவர்களை நினைத்திருப்பது, இதெல்லாம் ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கும். ஆனா, காலம் செல்ல செல்ல உங்க வாழ்க்கையில வேற எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது. நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க தெரியுமா? அவங்க மெசேஜ் பண்றதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அவங்க கால் பண்றதுக்காக நேரம் பார்த்து இருப்பீங்க. அவங்க பிஸி இருந்தா உங்களுக்கு வாழ்க்கையே நிக்கிற மாரி தோணும். அந்த நேரத்திலேயே உங்க வாழ்க்கை வந்து போரிங் ஆகிடும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள பார்க்காம அவங்களுக்கும். ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தனி வாழ்க்கை இல்லாதபோது, அவனை மதிக்க மனசுக்கு காரணமே கிடையாது. ஆனா நீங்க உங்க கோல், குரோத், பேஷன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா, அதே நிலைமையே மாறிடும்.
நீங்க உங்க வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. உங்க ஃபியூச்சருக்காக உழைக்க ஆரம்பிப்பீங்க. உங்க உடல், உங்க அறிவு, உங்க திறமைகள மேம்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் வெளியே தெரியும். நீங்க எப்போதும் அவைலபிள் இல்லாத மனிதனாக மாறுவீங்க. உங்களிடம் பேச நேரம் கிடைக்கவேண்டுமென்றால், அவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை வரும். அந்த இடத்திலிருந்து தான் வேல்யூ உருவாகும். ஒரு மனிதன் பிஸியா இருந்தா, அவன எல்லாரும் அத தேடுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு, ஒரு டைரக்ஷன் இருக்குன்னு என்று தெரியும். ஒரு மனிதன் ஃப்ரீயா இருந்தா, அவனை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏனால் அவனுக்கு எதுவும் செய்ய வேலை இல்ல என்ற எண்ணம் உருவாகும். இதுதான் உண்மை. நீங்க உங்க வாழ்க்கைய பில்ட் பண்ண ஆரம்பிச்சா, நீங்க பேசாம இருந்தாலும் உங்க வேல்யூ அதிகரிக்கும். நீங்க அருகில் இல்லாத நேரத்திலும் கூட உங்களை நினைக்க வைக்கும் ஒரு நிலை உருவாகும். முக்கியமாக நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் பெரிய மாற்றம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைய மீனிங்ஃபுல் மாற்ற ஆரம்பித்தவுடன், அவரை சுற்றி மக்கள் தானாக வர ஆரம்பிப்பார்கள். அதனால் உங்க ஃபோக்கஸ் ஒரே ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடாது. உங்க ஃபோக்கஸ் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க உங்களை வளர்த்துக் கொண்டால், உங்களை மதிக்கும் மனிதர்களே உங்க வாழ்க்கையில் நிலைத்து நிற்பார்கள். அதனால நினைவில் வை, உன் வாழ்க்கைய பில்ட் பண்ணு. அவர்கள் தானாக ஜாயின் ஆகட்டும். ஜாயினு வித்தி 5 வார்த்தைகள் இல்ல, எனர்ஜி தான் அட்ராக்ஷன். நீ எவ்வளவு ஐ லவ் யூ சொன்னாலும் அதற்கு நீண்ட நேர மதிப்பு இருக்காது. ஏனெனில் வார்த்தைகள் கேட்க சுலபம், நம்ப சுலபம், மறக்கவும் சுலபம். ஆனா ஒரு மனிதன் எப்படி நடக்கிறான், எப்படி பேசுகிறான், எப்படி தனது வாழ்க்கையை நடத்துகிறான், அதுதான் அவனுடைய உண்மையான வேல்யூவை தீர்மானிக்கும். நீ கான்ஃபிடென்ட்டா நடந்தா ரெஸ்பெக்ட் நேச்சுரலி வரும். நீ பேசாம இருந்தாலும் கூட உன்னோட பிரசன்ஸ் உணரப்படும். ஒரு மனிதன் உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தா, அவன் கண்களில் ஒரு தைரியம் இருக்கும். அவன் நடையில் ஒரு நிலைத்தன்மை இருக்கும். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வெயிட் இருக்கும். அந்த எனர்ஜியை தான் மக்கள் உணர்கிறார்கள். நீ ஸ்ட்ராங்கா இருந்தா அவர்கள் அட்டாச் ஆகுவாங்க. ஏனில் அந்த ஸ்ட்ரெனத்தில் பாதுகாப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஆனா நீ வீக்கா இருந்தா அவர்கள் டிஸ்டன்ஸ் ஆகுவாங்க. ஏனில் அந்த பலவீனத்தில் குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும், டிபெண்ட் ஆகும் ஒரு நிலையை இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோ. மக்கள் உன்னுடைய வார்த்தைகளை விட உன்னுடைய எனர்ஜியை தான் அதிகமாக உணர்கிறார்கள். நீ வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தால் அது தெரியும். நீ ஸ்ட்ராங்காக நடிக்க முயற்சித்தாலும் உள்ள பலவீனம் இருந்தாலும் அது வெளியில வெளிப்படும். அதனால அட்ராக்ஷன்ங்கிறது பேசுறதால் வராது. உன் எனர்ஜியில தான் இருக்கும். நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சா உன்னோட எனர்ஜி மாறும். நீ உன்னுடைய வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா உன்னோட பிரசன்ஸ மாறும். ஒரு மனிதன் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவன் எதற்காக வாழ்கிறான் என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அவன் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இருந்தால் அவனை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு உருவாகும். அவன் அதிகமாக பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அவன் இருப்பதாலேயே பீப்புள் கனெக்ட் ஆகுவாங்க. அதனால்தான் சிலரை பார்த்தவுடன் நமக்கு ரெஸ்பெக்ட் வரும். அவர்கள் எதுவும் பெரியதாக பேசாமல் இருந்தாலும் அது அவர்களுடைய எனர்ஜி. அதனால் இனிமேல் வார்த்தைகளை வைத்து அன்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்களை நீங்களே பில்ட் பண்ணுங்கள். உங்கள் கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்கள். உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போது அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி வரும். நினைவில் வை, அன்பு கேட்டு வாங்கப்படுவதில்லை, அது உணரப்படுவது. அந்த உணர்வை உருவாக்குவது உன் வார்த்தைகள் இல்லை, உன் எனர்ஜி தான். ஃபைனல் பவர் மெசேஜ். ஒரு விஷயம் மட்டும் வாழ்க்கை முழுக்க நினைவில் வை. கெஞ்சினா கிடைக்கிறது அன்பு இல்ல, மதிப்பு இல்லாத உறவு. ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு. நீ கெஞ்சிக்கிட்டு வாங்குற கவனம், நீ தொடர்ந்து முயற்சி பண்ணி புடிச்சு வச்சுக்கிற உறவு, அது நீ இல்லாத நேரத்திலே உன்னை மதிக்குமா? இல்ல. ஏனென்றால்
அது உன் பிரசன்ஸை மதிச்சு வந்த உறவு இல்ல, உன் அப்சன்ஸை பயந்து வந்த உறவு. நீ எப்போதும் கிடைக்கிறாய், நீ எப்போதும் திரும்பி வருவாய், நீ எப்போதும் மன்னித்து விடுவாய் என்றவர் நிச்சயம்தான் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறது. அந்த தைரியம்தான் உன்னை மதிக்காமல் இருக்க காரணம். நீ விலகினாதான் உன் வேல்யூ புரியும். நீ இல்லாத இடத்தில்தான் உன்னோட முக்கியத்துவம் தெரியும். நீ அமைதியாக விலகி நின்ற அந்த ஒரு முடிவு அவர்களின் மனதில் 100 கேள்விகளை உருவாக்கும். ஏன் இவன் மாறிட்டான்? ஏன் இவன் திரும்பி வரமாட்டான்? நாம ஏதாவது தவறு பண்ணிட்டோமா? இந்த கேள்விகள் தான் உன் மதிப்பை மீண்டும் கட்டி எழுப்பும். ஆனா இது நடக்க வேண்டும்னா நீ மாறணும். நீ மாறினாதான் உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்கும். நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சா மற்றவர்கள் உன்னை தவிர்க்க முடியாது. நீ உன்னுடைய நேரத்துக்கும் உணர்வுகளுக்கும் ஒரு விலை வைத்தா அதை யாராலும் எளிதாக வாங்க முடியாது. ஒரு உண்மை நினைவில் வை. இந்த உலகம் ஸ்ட்ராங்கா இருப்பவர்களை துரத்தும், வீக்கா இருப்பவர்களை பயன்படுத்தும். அதனால் நீ எந்த பக்கத்தில் இருக்கணும் என்று நீயே முடிவு செய்யணும். இது எளிதான பாதை இல்ல. முதலில் விலகுவது கஷ்டமாக இருக்கும். அவர்கள நினைச்சு மனசு வலிக்கும். அவங்கள்ட்ட பேசணும் என்று தோன்றும். அவங்களினோட ஒரு மெசேஜுக்காக கூட காத்திருக்கணும் என்று தோன்றும். ஆனா அந்த ஒரு ஃபேஸை நீ கடந்து போயிட்டா நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிப்பாய். அந்த நேரத்தில் தான் நீ புரிந்து கொள்வா, நீ இழந்தது ஒரு மனிதர் இல்ல மேக்கும், நீ மீண்டும் பெற்றது உன்னையே. அந்த ஃபீலிங் தான் உன்னுடைய ரியல் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் வந்த பிறகு நீ யாருக்கிட்டமும் கெஞ்ச மாட்டே. யாரும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரும் உன் மதிப்பை குறைக்க முடியாது. எண்டிங் சேனல் ஸ்டைல். இனியிருந்து யாரிடமும் கெஞ்சாதீர்கள். உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே கட்டி எழுப்புங்கள். உங்கள் நேரத்தை மதிக்கவும், உங்கள் மனதை பாதுகாக்கவும் உண்மையான அன்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். நீங்கள் யாரிடமும் ஓட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கை இட்செல்ஃப் ஒரு வேல்யூ ஆனபோது மற்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். இது உங்கள் வீரா மனம். கமெண்டில் ஐ ஆம் a செல்ஃப் ரெஸ்பெக்ட் பர்சன் என்று டைப் பண்ணுங்கள். அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்ல, அது உங்களுக்கே நீங்க கொடுக்கிற ஒரு கமிட்மெண்ட். இன்று நீங்கள் எடுத்த அந்த ஒரு முடிவு நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மீண்டும் ஒரு ஆழமான பயனுள்ள உள்ளடக்கத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.